கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். கலா நிலவரம் எப்படி மேம் இருக்கு? விஜய் எதிர்த்தெல்லாம் நிக்கல. இங்க இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை எதிர்த்து நம்ம களமாடுறோம். 333 ஏக்கர் 40 வருட குப்பைகள், இதுக்கு மத்தியில இந்த ஒட்டுமொத்த பகுதியும் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம இதை தவிர எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் குப்பைகள் இங்க வந்து சேருது. நான் இப்ப இங்க ஏன் நிக்கிற காரணம் நான் நினைக்கிறேன்னா, நாளைக்கு ஒரு குப்பையை நம்ம கீழே ஓடும் போது நம்மனால இங்க ஒரு ஜனம் மோசமான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. நாம இதுக்கு எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண குடிமகனுக்கும் அரசு இதுல எந்த வகையில பொறுப்புள்ளவரோட இருந்திருக்கணும். இல்லைங்க, எல்லாத்தையும் இந்த பருத்தி பொடி அந்த குடம்ல வச்சு ஒரு திரை போட்டு போட்டுட்டா சரியா போயிடுங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு குழந்தையில கொட்டி வச்சுட்டு 40 வருஷமா கவனிக்காம எப்படி விட்டு வச்சிருக்கிறோம். இது மிக முக்கியமான கேள்வி. ஒடுக்கப்பட்ட, இன்னும் சொன்னா அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத தொழிலாளர்கள் வசிக்கிற இப்ப இதுக்கு எதிர்த்து பாத்தீங்கன்னா குடியிருப்புகள் இருக்கு. இந்த 40 வருட குப்பைகளோட காற்று, நீர், நிலம் எல்லாமே மாசுபட்டு கிடக்கு. இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்ய போறோம்? ஆர்டி சேகர் களத்துல இருக்காரு, இப்போ நீங்க களத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஆனா பொதுவாக இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவுக்கும் தேவகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. இப்போ களத்துல பாமகவுக்கும் தேவகவுக்கும் போட்டியா? நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? நான் ரேஸ்ல ஓடல, ரேஸ் வைக்கல, ரேஸ்ல ஓடல. நான் அன்பால வாழ பழகின ஆளு. நீங்க அன்பானவள் திலகபாமா சொல்லியிருக்கீங்க நிறைய பேட்டியில. அப்போ அதுக்கிடையில இந்த மக்களுக்கான என்ன விஷயங்களை நாம செய்யணும்னு பார்க்கறோம். ஏன்னா அவங்க வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. கடைசியில நான் ஒரு 30-40 வருஷம் வேலை பார்த்துட்டு 60 வயசுல நான் ரிட்டைர்மெண்ட்ல நிம்மதியா போய் உட்காருவேன் இருந்த போது இல்லை. இன்னைக்கு அதை விட ரொம்ப முக்கியமா இந்த பகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பகுதியிலையும் போதை வஸ்து கலாச்சாரம். அதாவது டாஸ்மாக் எதிர்த்து பாமக போராடிட்டே இருந்துச்சு. இப்போ எனக்கு டாஸ்மாக் எதிர்த்து போராடுறதுக்கு கூட இதுதான் கடை, இதை மூடு, இது அரசட்ட எனக்கு கடை என்னைய கூற, என் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வேணாம், கோயிலுக்கிட்ட வேணான்னு கேட்க முடிஞ்சது. ஆனால் போதை வஸ்துக்களை நான் எப்படி கேட்க முடியும்? எங்கேருந்து பிடிக்க முடியும்? போதை வஸ்து விற்கிறவனோட சாபர் சாதிக்கோட முதலமைச்சர் போட்டோ எடுத்துக்கிறார். இது என்ன மாதிரியான அரசு? இந்த அரசை தூக்கி எறிகிறது மட்டும்தான் எங்க நோக்கம். பாமகவோட முதல் இது திமுக தான் எங்களுக்கு எதிரி. இந்த திமுகங்கிறத தூக்கி எறிகிறதுக்கு இங்க களத்துல நிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இதுல ரொம்ப வலுவா இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி இதுல எந்த கட்டத்திலும் விட்டு கொடுக்க கூடாது நிக்கிறாங்க. இதுதான் பெரிய பலம். 2016ஆம் ஆண்டுல பெரம்பூர் தொகுதியில பாமக போட்டிட்டாங்க. வெறும் 3500 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. இப்படி இங்க ஓட்டுகள் இல்லாத பட்சத்துல உங்களை இந்த இடத்துல அதிமுக ஏன் களத்துல இறக்கிருக்காங்க? அவங்க என்னைக்காவது நீங்க ஏன்டா அந்த தொகுதியில் நான் களத்துல இறங்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? தமிழகத்தின் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறவர்களாக எந்த திசையிலும், எந்த சமுதாயம், எந்த மதம், இதெல்லாம் எங்க முன்னாடி இல்லை. பிரச்சனை ஏது? அவங்க குரலற்றவர்களின் குரல் எங்க இருக்கு? அவர்களுக்கு நம்ம குரலா மாறணும், அவர்களுக்கு நம்ம இயக்கமா மாறணும். அப்படித்தான் பாமகவில் திலகபாமா பொருளாதாரமும் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டேன். அப்போ அந்த அடிப்படையில எங்க தலைவர் நீங்க இது நமக்கான தொகுதின்னு சொல்றதுக்கான துணிச்சல் எங்க இருந்து வருதுன்னா திலகபாமாவோட செயல்பாடை நம்பி வருது. அது நீங்க நிக்கலாம். இன்னொரு பக்கம் பெரிய பலம் கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து இதை விட்டோம்னா என் தலைமுறையை காப்பாற்ற முடியாதுங்கிற முடிவுல இருக்கிறோம். எந்த கூட்டணி கட்சி இப்ப நாங்க நிக்கிறது மட்டும் இல்லை, எங்க கூட்டணி கட்சிகள் எங்க நிக்குது எல்லாரையும் வெற்றி வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அது தமிழ்நாட்டுக்காக. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறதுக்கு நாங்கள் இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் விஜய் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் களத்துல இருக்காரு. உங்ககிட்ட உங்களோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஊக்கம் அளிச்சாங்க? ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்களா? எப்பயும் சொல்ற இது எங்க தலைவர் அவர் ஹி இஸ் ஆர்கானிக் லீடர். தன்னைக்குள்ள இருந்து வெளிப்பட்டவர். அவர் சொன்ன ஒரு எப்பயுமே என்னை பார்த்து சொல்றவங்க பொருளாளர்கிட்ட சொன்னா முடிச்சுட்டு வருவாங்க. இப்போ நீங்க முடிச்சிருவீங்க தேர்தலில்? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கான எல்லா களமும் இங்க இருக்கிறது. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில ஒரு வேலைகளும் செய்யலை. எப்பயும் திமுக அந்த கடைசி நிமிஷத்துல 1000-2000 கொடுக்குறேன்னு மாறி அதிமுக பீரியட்ல 2016ல் அம்மா இருந்த போது இங்க பெரிய பிரச்சனையா இருந்த சுடுகாடு, அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை இப்ப நாங்க தான் கொடுத்தோங்கிற மாதிரியான கொண்டு போய் இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை நல்லா பார்ப்பாங்கங்க. ஆனா மக்களுக்கு இன்னைக்கு தேவை ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையா? நிஜமான மக்களின் தேவையை உணர்வோடு அறிந்து
அன்னன்னைக்கு செய்யற வேலையா. உங்களுக்கு அட்வைஸ் என்ன கொடுத்தாங்க அதை சொல்லுங்க மேம். என்ன அட்வைஸ் உங்க தலைவர் கொடுத்தாங்க உங்களுக்கு? பெரம்பூர்ல நிக்கிறீங்க, விஜய் நிக்கிறாரு, உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போகல, பயப்படாம நில்லுங்க, இதை போல ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா? என்ன பார்த்து பயப்படாம நில்லுங்கன்னு தலைவர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து இது நமக்கான களம், இது உங்களுக்கான தொகுதி, அவ்வளோதான். இன்னொன்று சொல்ல போனா இந்த தொகுதியை வந்து நான் வந்து தென்பகுதியில இந்த முறை இல்லாம வடபகுதியில முழுக்க நிற்கணும். இன்னொன்று இந்த சென்னை பகுதியில என்னுடைய பங்களிப்பு முக்கியமா இருக்கணும்னு நான் ஒரு விருப்பம் தெரிவிச்சிருந்தேன். அந்த வகையில எனக்கு பெரம்பூர் பத்தி சொன்ன உடனே, எங்களுக்கு கூட்டணியில ஒதுக்கப்பட்ட உடனே அதுல பெரம்பூரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் விருப்பமா இருந்தேன். நீங்க விருப்பப்பட்டுதான் எடுத்தீங்க? ஆமா. காரணம் வந்து இந்த பகுதி பிரச்சனைகளை நான் கொஞ்சம் உள்வாங்கிறேன். பெரம்பூர் சொன்ன உடனே நான் உள்வாங்குறேன். அப்ப என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய உழைப்பு எங்க தேவைப்படுது அங்கதானே நான் வேலை செய்யணும். விஜய் இருக்காருன்னு தெரிஞ்சும் நீங்க ஜெயிப்பீங்களான்னு நிக்கிறீங்க கேக்குறீங்க. நான் என்னுடைய உழைப்பு எங்க தேவைப்படுதோ அங்க நிக்கலான்னு பாக்குறேன். இப்ப அடுத்ததா ஒரு கேள்வி, ஆனா இது வந்து அரசியல் தாண்டின ஒரு கேள்வி. சரி, உண்மையை சொல்லுங்க. விஜய அரசியல் தலைவரா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? சினிமா ரசிகரா விஜய் எவ்வளவு பிடிக்கும், எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? நாங்க சினிமா ரசிகரா வந்து உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து பார்த்துருக்கோம், சிரிச்சிருக்கிறோம், ரசிச்சிருக்கிறோம். ஆனா சினிமா ரசிகர படப்பை பார்க்கும் போதும் என் பையன் சொல்லுவாம்மா மூளையை கட்டி வச்சுட்டு படத்தை பாருமா அப்படின்னு. ஆனா ஒரு சில விஷயங்களை, காதல் விஷயங்களை பத்தி படத்துக்கு டைலாக் கொடுக்கறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு பெண்ணா வந்து சில விஷயங்களை என்னால ஒத்துக்க முடியாது. தலைவரா நான் இன்னும் பார்க்க தொடங்கலை. அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்னைய திருப்திப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செய்யணும். அது வந்துச்சுன்னா நான் பாராட்டுறேன். யாரனாலும் பாராட்ட தயாரா இருப்பேங்க. ஆனா அவர்கள் தங்களை நிரூபிக்கணும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.